2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளதால் வரி மாற்றம், அரசு கொள்கைகளில் மாற்றம் உள்ளிட்டவை மத்திய அரசு செய்ய முடியாது. இருந்தபோதும் 5.5% உள்நாட்டு உற்பத்தி, 15% வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உற்பத்தி துறையில் வளர்ச்சி, சாலை மற்றும் ரயில்வே திட்டங்கள், வேளாண் துறை, கீழ்த்தட்டு மக்கள் முன்னேற்றம் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்படலாம் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு ஆண்டுதோறும் தெற்கு ரயில்வே சார்பில் ஒரு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். அதன்படி தமிழ்நாட்டில் ரயில்வே கட்டுமானத்தை மேம்படுத்த எழுப்பப்படும் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. ரயில்வே துறையை பொறுத்தவரை 4445 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டிற்கான ரயில்வே கட்டுமானத்தை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக 179 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை மாமல்லபுரம் கடலூர் ரயில் பாதை திட்டம், 70 கிலோமீட்டர் தூரத்தில் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை திட்டம் அறிவிக்கப்பட்டது. போதிய நிதி இல்லாததால் இந்த திட்டம் முடங்கியுள்ளது. இதேபோல 179 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரி திட்டமும், 60 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டக்கோட்டை கூடுவாஞ்சேரி திட்டமும் முடங்கியுள்ளது. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மின்மய இரட்டை பாதை பயணிகளுக்கும் நிதி ஒதுக்கவில்லை. சென்னை தாம்பரம் ரயில் முனையத்தை மேம்படுத்தவும் நிதி ஒதுக்கவில்லை. பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு முதல் நிறுவப்பட்ட 157 மருத்துவக் கல்லூரிகளுடன் கூடுதலாக 157 புதிய நர்சிங் கல்லூரிகள் நிறுவப்படும் என்றும் கூறியது. எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டன. அதன் பிறகு புதிய கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை. கிராமப்புறங்களில் இளம் தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப்புகளை ஊக்குவிக்க அக்ரிகல்ச்சர் ஆக்சிலேட்டர் ஃபண்ட் அறிவிக்கப்பட்டது. மேலும் கால்நடை வளர்ப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்தை மையமாக கொண்டு விவசாய கடன் இலக்கு 20 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டது. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு புதிய துணை திட்டமும் 6000 கோடி முதலீட்டில் மீனவர்கள், மீன் விற்பனையாளர்கள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களை மேம்படுத்த வகை செய்யப்பட்டது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதுடன் அதன் நிலை தற்போது வரை கேள்விக்குறியாகவே உள்ளது.